இப்போ இன்னைக்கு நாம 2வது வகுப்புல இருக்கோம். மொத்தம் 15 வகுப்பு பிளான் பண்ணியிருந்தோம். அதில் 2வது வகுப்புல இருக்கோம். போன வகுப்புல நாம பகவத்கீதைக்கு உண்டான ஒரு ஆரம்பத்தை பார்த்தோம். யாருக்கு இந்த பகவத்கீதை, ஏன் நமக்கு பகவத்கீதை தேவை, எதுக்காக இந்த பகவத்கீதை சொல்லப்பட்டது அப்படிங்கறது எல்லாத்தையுமே பார்த்தோம். அது ஒரு சுருக்கமா நான் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கிறோமோ அதை நான் சொல்றேன். மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய 2 விதமான பிரச்சனைகள் இருக்கு. ஒன்னு உடம்பால வரக்கூடிய பிரச்சனை, இன்னொன்னு மனதால வரக்கூடிய பிரச்சனை. இது எல்லா மனித பிறவிக்கு இருக்கு. மனிதர் அல்லாத வேறு உயிரினங்களை எடுத்தோம் அப்படின்னா அதுங்களுக்கு உடம்பால வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்க ஒழிய மனதால வரக்கூடிய பிரச்சனைகள் அதுக்கு கிடையவே கிடையாது. எந்த சிங்கமோ புலியோ உட்காந்து வருத்தப்பட்டது கிடையாது, கவலைப்பட்டது கிடையாது. நாளைக்கு என்னுடைய குட்டிகள் BA படிக்குமா, MBA படிக்குமா, நல்லா கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிகளோட இருக்குமா, டைவர்ஸுக்கு போகுமா, இப்படி ஆகுமா அப்படி ஆகுமான்ற கவலை எல்லாம் கிடையாது. ஆனா மனுஷனுக்கு மட்டும் இந்த மனக்கவலை அதிகமாக இருக்கு. இந்த மனக்கவலைக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா பகவத்கீதையுடைய ஒரு தேவை அங்கதான் வருது. எதனால நமக்கு மனக்கவலை வருது அப்படின்னா, உண்மை இல்லாததை நாம உண்மை நினைச்சிட்டு இருக்கோம், உண்மையானதை நாம புரிஞ்சுக்காம விட்டுட்டோம். எது உண்மை இல்லையோ அதை தான் நாம உண்மை நினைச்சிட்டு கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா உண்மை எதுவோ அது நமக்கு தெரியாம போச்சு. அப்ப அந்த உண்மை எது, உண்மை அல்லாதது எது, அதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்க கூடியது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய இந்த பகவத்கீதை. எப்பேற்பட்ட சூழ்நிலையில் பகவத்கீதை சொல்லப்பட்டது என்றால், அர்ஜுனனிடத்தில் தைரியம் இருக்கிறது, வீரம் இருக்கிறது, ஆனால் மனக்குழப்பம் வந்தது. அவனை போல ஒரு வீராளி யாருமே கிடையாது. எவ்வளவோ சண்டை போட்டிருக்கான், எவ்வளவோ சண்டை போட்டு எவ்வளவோ ஜெயிச்சிருக்கான். அவன் யுத்தத்துக்கு எப்பவுமே ரெடியா இருக்கக்கூடியவன். யுத்தத்தை பார்த்து பயப்படக்கூடிய ஆள் கிடையாது அர்ஜுனன். ஆனா இந்த இடத்துல அவனுக்கு ஒரு குழப்பம் வந்துருது. என்ன குழப்பம் அப்படின்னா, என் முன்னாடி இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய பாட்டனார் இருக்கார், என்னுடைய குருமார்கள் இருக்கா, என்னுடைய சகோதரர்கள் இருக்கா, இன்னும் எவ்வளவோ சாதாரண மக்கள் இருக்கா. இவா எல்லாரையும் கொன்னுட்டு எப்படி என்னுடைய சகோதரர்களை என்னால கொல்ல முடியும், எப்படி என்னுடைய குருமாரை என்னால கொல்ல முடியும், எப்படி என்னுடைய பாட்டனாரை கொல்ல முடியும்? இந்த மனக்குழப்பம். இந்த குழப்பத்துல வேண்டான்னு சொல்லி சண்டை போட மாட்டேன்னு சொன்ன நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா, பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா வயலன்ஸ் தூண்டி விட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, போரை தூண்டி விட்டுட்டார். மகாபாரதமே ஒரு போர் காவியம் இல்ல. பகவான் என்ன சொல்றாருன்னா, அவாவாளுடைய ஸ்வதர்மத்தை செய்ய தவறக்கூடாது. பகவான் சொல்லக்கூடியது அதுதான், ஸ்வதர்மத்தை தவறாதே. அப்ப அர்ஜுனன் என்கின்ற சத்திரியனுக்கு போர்க்களத்தில் இருக்கக்கூடிய ஸ்வதர்மம் என்ன? சண்டை போட வேண்டும். அப்ப அர்ஜுனன் கிட்ட பகவான் பகவத்கீதையை சொல்லி புரிய வச்சது என்ன அப்படின்னா, பல விஷயங்களை புரிய வைத்தார். அதில் ஒன்று புரிய வைத்தது ஸ்வதர்மத்தை விட்டு விடாதே. சோ ஆனா நிறைய பேர் தப்பா சொல்ற, பகவான் சண்டை போடுறதுக்கு சொல்லிவிட்டார், சண்டை போடுறதுக்கு தூண்டுறவாள்லாம் கடவுள் எப்படி நாம சொல்றது அப்படின்ட்டு. அவர் சண்டை போடுன்னு சொல்லல, ஸ்வதர்மத்தை செய். சத்திரியன் ஆகிய அர்ஜுனா, உன்னுடைய ஸ்வதர்மம் போர்க்களத்தில் போரிடுவது. அந்த ஸ்வதர்மத்திலிருந்து நீ பின்வாங்காதே. அதை போல மிக ஒரு முட்டாள்தனமான காரியம், பாவ செயல் வேற எதுவுமே கிடையாது. இப்படிதான் பகவான் முதல்ல ஆரம்பிக்கிறார். அர்ஜுனன் நான் சண்டை போட மாட்டேன்னு சொன்ன உடனே பகவான் இப்படிதான் ஆரம்பிக்கிறார். அர்ஜுனா இது உன்னுடைய ஸ்வதர்மம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவரு ஏன் இப்படி பயந்து போன, இப்படி பேடி மாதிரி பேசுறியே, பயந்தாங்கோழி மாதிரி இருக்கே, ஏன் இப்படி எல்லாம் சொல்லி ஆரம்பிச்சு, அந்த முதல் அத்தியாயம் என்பது அர்ஜுன விஷாத காண்டம் அப்படின்னு சொன்னா அர்ஜுனனுடைய மனக்கவலையை, குழப்பத்தை தெரிவிக்கக்கூடியது. அப்போ பகவத்கீதை அர்ஜுனனோட எத்தனையோ வாட்டி கண்ணன் இருந்திருக்க, அது ஒன்றும் புதுசு கிடையாது. அந்த இடத்துல கண்ணன் அர்ஜுனனோட இருக்கிறது. கண்ணன் அர்ஜுனுடைய உற்ற நண்பன். ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அவன் 2 பேரும் ஒன்னா இருக்கா. எப்பவுமே அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை சொல்லணும்னு சொல்லி கண்ணனுக்கு தோணவே இல்லையே.
ஏன்னா அதுக்குன்னு ஒரு உகந்த சூழ்நிலை வர வேண்டும். எந்த சூழ்நிலைக்கு இது பொருத்தம், அப்பொழுது சொன்னால்தான் அது காரியத்தோடு காரணமாக சரியாக அமையும். இல்லைன்னா காரியம் வேறையா இருக்கும், காரணம் வேறமா இருக்கும், ஒத்து போகாது, நமக்கும் ஒன்றும் புரியாது. அப்போ கிருஷ்ணன் ஒரு சரியான தருணத்துக்கு காத்திருந்தார். எப்ப அர்ஜுனன் குழப்பம் அடைந்து ஒண்ணு பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கிற நேரத்துல இந்த பகவத்கீதையை சொல்லி அந்த குழப்பத்தை நீக்கி, மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலத்தை நீக்கி, அவனுக்கு ஒரு ஸ்திர பிரக்னையை கொண்டு வந்து, உண்மை எது அர்ஜுனா, நீ எதையோ பொய்ய உண்மை நினைச்சுட்டு குழம்பி போயிருக்கியே, நான் உனக்கு உண்மை சொல்லி குழப்பத்தை தெளிவிக்கிறேன்னு சொல்லுறேன். அப்ப யாருக்கு இந்த பகவத்கீதை தேவை அப்படின்னா, தினமும் மரணத்தில் விழுந்து எழுந்திருக்கக்கூடிய நம்மை போல இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த பகவத்கீதை மிகவும் தேவை. ஏன்னா நம்ம எல்லாம் இப்பேற்பட்ட ஒரு குழப்பத்தில் இருக்கோம். எது உண்மைன்னு தெரியல, ஆனா அது உண்மையே ஏதோ பொய்ய தெரிஞ்சிட்டு நாம நம்ம வாழ்க்கையில படாத பாடுபட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற வாழ்க்கை இந்த பகவத்கீதைன்றது எல்லாத்தையும் நம்ம போன வகுப்புல பார்த்தோம். அப்போ பகவத்கீதை எதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்னா மனதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட், உடம்புக்கு இல்லை. ஏன்னா உடம்பெல்லாம் நம்ம கவனிச்சுக்கிறோம். ஏன்னா உடம்புக்கு ஒன்று வந்துருச்சுன்னா உடனே ஓடி போயிடுறோம், டாக்டர்கிட்ட விடுறது இல்லை. ஒரு முட்டி வலி, தலைவலி, கைவலி, வாந்தி, பேதினா ஓடிடுறோம் டாக்டர்கிட்ட உடனே. ஆனா மனசுல இருக்கக்கூடிய கவலைக்கு நம்ம யாருக்கிட்டையுமே போறது கிடையாது. சில பேர் தப்பான வழியில போறான், ஒரே கவலையா இருக்குப்பா, இதை சாப்பிட்டா எனக்கு கவலையெல்லாம் போயிடுன்னு சொல்லி தப்பான வழியில போய் இன்னமும் அந்த கவலையை அதிகரிச்சுக்கிறேன். ஆனா அந்த மனக்கவலையை போக்குவதற்கு உண்டான மன அமைதியை கொடுத்து, மோட்சம் அப்படின்னா என்ன, இறந்த பிறகு கிடைக்கக்கூடியதல்ல மோட்சம், வாழ்கின்ற காலத்தில் மன நிறைவோடு வாழ்கின்ற வாழ்க்கைக்கு பேர் தான் மோட்சம். ஏன்னா நிறைய பேர் செத்த அப்புறம் கிடைக்கக்கூடியது மோட்சம் நினைச்சுட்டு இருக்கா, கிடையாது. பகவான் மரணம் இல்லாத நிலையை நீ அடைவான்னு சொல்லி அர்ஜுனனுக்கு சொல்லுகின்ற பொழுது, மோட்சம் என்றால் என்னன்னா, நம்ம தினமும் காலையில தூங்கி எழுந்திருக்கிறதே நமக்கு ஒரு இறப்பு பிறப்பு தான். ஏன்னா டெய்லி ஏதோ ஒரு பிரச்சனையோட எழுந்திருக்கு. அப்ப மரணம் இல்லாத நிலைனா என்னன்னா, வாழ்கின்ற காலத்தில் மன அமைதியோடு மன நிறைவோடு வாழ்கின்ற வாழ்க்கை தான் மோட்சம். அவனுக்குத்தான் மரணமே கிடையாது, அவனுக்கு மரணமே கிடையாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், கண்ணதாசனுடைய ஒரு பாட்டு என்னன்னா, அழகா அவனை பத்தி ஒரு பாட்டு எழுதிக்கிட்டான். எந்த கவிஞனுமே நிறைய எழுதுவான், ஆனா கண்ணதாசன் அவனை பத்தி ஒரு பாட்டு எழுதிட்டான். நான் நிரந்தரமான அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு ஒரு மரணம் இல்லை. உண்மையா இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கும் கண்ணதாசனுடைய பாட்டு உயிரோட இருக்கு. கண்ணதாசன் என்கின்ற சரீரம் இல்லை, கண்ணதாசன் என்கின்ற உடல் இல்லை, ஆனால் அவர் பாடி வைத்த பாடல் இன்றும் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு என்றைக்குமே அழிவில்லை என்றால் அழிவு என்பது இந்த உடம்புக்குத்தான் இருக்கிறது, இந்த மனதுக்குத்தான் இருக்கிறது. இதை கண்ணதாசன் எப்படி புரிஞ்சுக்கிட்டு அந்த பாட்டை எழுதினா தெரியல. நாம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, ஆக இன்னமும் கண்ணதாசன் இருந்துகிட்டு தானே இருக்காரு, அவர் சொன்னது கரெக்ட் தானே நமக்கு. அப்போ அழிவில்லை என்றால் நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அழியக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த உடம்பும் மனமும் தான் போகிறது, அழியாமல் இருக்கக்கூடிய வேறொரு விஷயம் இருக்கிறது. அதை புரிய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காவியமாக, ஒரு கதையாக, ஒரு பாட்டாக இருக்கக்கூடியது தான் பகவத்கீதை. அப்ப இந்த 2வது அத்தியாயத்துல தான் பகவான் ஆரம்பிக்கிறார் தன்னுடைய பகவத்கீதையை. 2வது அத்தியாயத்தில் ஆரம்பிக்கிறார். அதுல என்னெல்லாம் சொல்றார் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஏன்னா 15 நாள்ல முடிக்கணும், இது ஒரு இலக்கா எடுத்துட்டோம். அப்படின்றப்போ ஒரு ஸ்லோகத்துக்குள்ளேயும் நம்ம விரிவாக போய் பார்க்க முடியாது. ஏன்னா 2வது அத்தியாயத்தை முடிக்கிறதுக்கே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 35-40 மணி நேரம் தேவைப்படும். 2வது ஸ்லோகத்தை மட்டும் முடிக்கணும்னா, ஒரு ஸ்லோகமா பார்த்தோம்னா அவ்வளவு ஆழமான அர்த்தம் விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அதை சொல்லணும். அப்படின்னா 40 hours மினிமம் தேவை. பட் இதை 1 மணி நேரத்தில் நான் முடிக்கணும், 1 மணி நேரத்தில் நான் முடிச்சாக்கணும். அது எப்படி சொல்றது அப்படின்னா, அதுக்கு எனக்கு அருள் புரிஞ்சவா நிறைய இருக்கா. அந்த 1 மணி நேரத்தில் நான் எப்படி சொல்லணும்ன்றதுக்கு எனக்கு அருள் புரிஞ்சவா நிறைய இருக்கா. அவளோட அருளோட இந்த 1 மணி நேரம் அர்ஜுனன் புலம்பிட்டான். அப்பெல்லாம் பகவான் வாயே துறக்கலையே, என்னெல்லாமோ சொல்றான், தர்மசாஸ்திரத்திலாம் பேசுறான். கிருஷ்ண பரமாத்மா பேசாம இருக்க. 2வது அத்தியாயம் என்னன்னா சாங்கிய யோகம். ரொம்ப, அதாவது இந்த பகவத்கீதையினுடைய சாராம்சமே 2வது அத்தியாயத்தில் இருக்கு. 2வது அத்தியாயத்துல 72 ஸ்லோகங்கள் இருக்கு. 72 ஸ்லோகத்தையும் நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா பகவத்கீதையை கேட்டு முடிச்ச ஒரு நிறைவு வந்துடும். சாங்கிய யோகம். சாங்கிய யோகம்னா என்னன்னா ஞான யோகம்.
எதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமோ அப்பேற்பட்ட அறிவை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. ஆனால் ஞான யோகத்தை ரொம்ப பெருசா சொல்றது இல்லை பகவான் 2வது அத்தியாயத்துல. அந்த அத்தியாயத்துல அவர் அதுக்கு உண்டான ஒரு டாப் லைன் கொடுக்கிறார். அப்புறம் பின்னாடி ஞான யோகத்தை 13வது அத்தியாயத்துல ரொம்ப விளக்கி சொல்லுவார். கர்ம யோகத்தை தான் நிறைய பேச போறார். அப்புறம் வரக்கூடிய அத்தியாயங்கள் அப்படி இருக்கும். அப்ப ஏன் இதை ஆரம்பிக்கின்றார் அப்படின்னா, அர்ஜுனன் அவ்வளவையும் பேசி முடிச்சுட்டு என்ன சொல்றான்னா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு கிருஷ்ணா, என்ன கிடைச்சா என் மனக்கவலை போகும்னு எனக்கு தெரியல. இந்த ராஜ்யம் கிடைச்சாலும் என் மனக்கவலை போகாதுன்னு தான் எனக்கு தோன்றது. இந்த போர்ல ஜெயிச்சாலும் எனக்கு இந்த மனக்கவலை போகும்னு எனக்கு தெரியல. எது கிடைச்சா எனக்கு இந்த மனக்கவலை போகும், எது கிடைச்சாலும் போகாதுன்னு தான் தெரியுது கண்ணா. அப்படி ஒரு அவஸ்தையில இருக்கேன். வாயெல்லாம் வறண்டு போச்சு, நாக்கு உலர்ந்து போயிடுது, உடம்பு படபடங்கிறது, விசர்க்கிறது, ஒன்னும் புரியாம நான் குழம்பி போய் நிற்கிறேன் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிட்ட சரணாகதி அடையறான். என்ன சொல்லி சரணாகதி அடையறான் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான 2 விஷயங்களை சொல்றான். நான் முட்டாளாகி விட்டேன், சோகத்தினுடைய குழப்பத்தினுடைய உச்சத்திற்கு நான் போய்விட்டேன். எது கிடைத்தாலும் என்னால் அதை அனுபவிக்க முடியாது. அப்படின்றப்போ நான் எனக்கு என்னது உகந்தது, நான் எல்லாத்தையும் மறந்துட்டு உங்ககிட்ட சரணாகதி அடையிறேன் கிருஷ்ணா. எனக்கு எது நல்லதுன்னு உனக்கு தோன்றதோ அவர் சொல்லக்கூடிய, அதாவது பகவத்கீதையில நான் இந்த இங்கேயே நான் மறுபடியும் சொல்லுவேன். இன்னொரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், ஸ்லோகமா போயிட்டு இருக்கேன் அந்த கிளாஸ்ல. அங்கேயே நான் எப்பவுமே சொல்லக்கூடியது என்னன்னா, பகவத்கீதையில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், ஒரு விஷயத்தையும் சொல்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அற்புதமான வார்த்தைகள். அது அப்படியே சாலிடா சொல்லிடும் அந்த வார்த்தை. அர்ஜுனன் சொல்றான் சரணாகதின்னு சொல்லி விடல. என்ன டயலாக் சொல்றான் அர்ஜுனன், எனக்கு எது நல்லதுன்னு உனக்கு தோன்றதோ கிருஷ்ணா அதை நீ எனக்கு சொல்லு. என்ன ஒரு அற்புதமான ஒரு சரணாகதி தெரியுமா? ஒரு மாணவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நீங்க சொல்றத சொல்லுங்க, எனக்கு நல்லது எதுவோ அதை நான் எடுத்துக்கிறேன்றது கிடையாது. நிறைய பேர் அப்படிதான் கேட்பா. அதனாலதான் அர்ஜுனன் சொல்லிட்டான், நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் கிருஷ்ணா, எல்லாத்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட சரணாகதி அடையிறேன். உனக்கு எது நல்ல, எனக்கு என்ன நல்லதுன்னு தோணுதோ அதை நீ சொல்லு அப்படின்னா, he has now come to a stage of listening to Krishna. அது வரைக்கும் அவன் குழப்பத்தில் இருந்து என்ன பண்ணணும்னு புரியாம அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பகவான் வாயே திறக்கல, நீ பேசு, உன்னால எவ்வளவு நேரம் பேச முடியுமோ அவ்வளவு நேரம் நீ பேசு அப்படின்னு சொல்லி பேச விட்டான். பேசி 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 பார்த்த அர்ஜுன இது எங்கேயும் போய் கொண்டு விடுறதா தெரியல, குழம்பி போனா, உட்காந்தான், சரணாகதி அடைஞ்சிட்டா. நான் எல்லாத்தையும் மறந்துட்டு உங்ககிட்ட சரணாகதி அடையிறேன் கண்ணா, நீ எனக்கு சொல்லு அப்படின்றப்பதான் பகவான் பகவத்கீதையை ஆரம்பிக்கின்றார். ஞான யோகத்தை மிக அழகாக சொல்ல ஆரம்பிக்கிறார். எப்படி கேட்கிறார், அர்ஜுனா நீ கொல்ல போறேன்னு சொல்றியே, யார கொல்ல போற? யார நீ கொல்ல போற? உடம்ப கொல்ல போறியா? மனதை கொல்ல போகிறாயா? உன் பாட்டனாருடைய உடலை கொல்ல போகிறாயா? உன் பாட்டனாருடைய மனதை கொல்ல போகிறாயா? அல்லது உன்னுடைய பாட்டனாருடைய ஆத்மாவை கொல்ல போகிறாயா? நீ கொல்றேன் எதை கொல்லுறேன்? முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோ அர்ஜுனா. இந்த உடம்புக்கும் மனசுக்கும் தான் அழிவு இருக்கு. நீ எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் அவருடைய ஆத்மாவை உன்னால் கொல்ல முடியாது, அது அழிவற்றது. இதுலயும் கண்ணதாசனை ரொம்ப பாராட்டணும். ஒரு பாட்டுல பகவத்கீதையை அப்படியே சொல்லி முடிச்சிட்டான் கண்ணதாசன். அதுக்கெல்லாம் ஒரு அருள் வேணும். பாட்டு எழுதுறோமே அதெல்லாம் வேற. ஆனா பாருங்க, 700 ஸ்லோகத்துல கஷ்டப்பட்டு கிருஷ்ணன் சொன்ன விஷயத்த ஒரு 3-3.5 நிமிஷம் பாட்டுல அழகா சொல்லி முடிச்சுட்டேன். தர்மத்தை கண்டு நடுங்கும் விஜயா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுல அப்படியே சொல்லிடுறான். நீ விட்டு விட்டாலும் அவருடைய ஆத்மா மீண்டும் பிறக்கும். அப்ப நீ எதை அழிக்கிற? உடம்ப அழிக்கிற, மனதை அழிக்கிற. அர்ஜுனன் சொல்றான், அர்ஜுனா நீ அழிக்கலன்னா கூட அது அழிஞ்சிடும். என்னவோ நீ அழிச்சாதான் அழியும் நீ நினைச்சிட்டு இருக்க. நீ அழிக்கலைனாலும் அது அழிஞ்சிடும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போறது இந்த உயிர் எப்படி இருந்தாலும். அப்ப நீ எதை அழிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்க? முதல்ல அதை தெளிவா புரிஞ்சுக்கோ. உன் பாட்டனாருடைய உடம்ப நான் கொல்ல போறேன்னு நினைச்சு பயந்து நீ பேசாம இருந்தேன்னா இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு போயிடுவேன். அப்ப நீ
இன்னி கண்டிப்பா போக போற ஒரு விஷயத்த கொல்ல போறேன்னு நினைச்சிட்டு நீ பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கியே. எந்த அறிவுடையவனுக்கும் எதில் சந்தேகம் வராதோ அந்த விஷயத்துல உனக்கு போய் சந்தேகம் வந்திருக்கேன்றான். அப்படின்னா அறிவுடையவன் இங்க பகவான் என்ன சொல்றாரு? ஆத்ம ஞானத்தை பெற்றவன், ஆத்ம ஞானத்தை அடைந்தவனுக்கு வராத ஒரு சந்தேகம் உனக்கு வந்திருக்கே அர்ஜுனா. ஏன்னா அவனுக்கு அந்த சந்தேகமே வராது. ஏன்னா அவன் இந்த உடம்பு மனசையும் கணக்கிலேயே எடுக்கல. மரணம் என்பது அவனுக்கு கிடையாது. ஏன்னா அவன் ஆத்மாதான் நான் என்று புரிந்து கொண்டவன். அப்போ அறிவில்லாததுக்கு வரக்கூடிய ஒரு சந்தேகத்தை உனக்கு வந்திருக்கிறது. இது எந்த அறிவுடையவனுக்கும் வராத ஒரு சந்தேகம், வராத ஒரு கவலை உனக்கு வந்திருக்கே அர்ஜுனா. நீ சண்டை போடாம ஓடி போயிடலாம் அர்ஜுனா. ஆனா அங்க இருக்கிறவாள்லாம் உன்னை பேடின்னு நினைச்சுப்பா, நீ பயந்தாங்கோழின்னு நினைச்சுப்பா. நீ முன்னாடி நின்று இருக்கானே ஒரு வீரன், அவன் உன்னை பார்த்து அப்புறமா பேசுவான், அவளுக்குள்ள பேசிப்பான். நான் அர்ஜுனனை பார்த்து இப்படி ஒரு முறைச்சேன், பயந்து ஓடி போயிட்டான், வெளில அப்படியே கீழே போட்டு ஓட்டமா ஓடி போயிட்டான்னு. அந்த அசிங்கம் உனக்கு தேவையா? அந்த அசிங்கம் உனக்கு தேவையா? நீ ஒரு சத்திரியன், போரிட வேண்டும், உன்னுடைய சுய தர்மம் அது அப்படின்னு சொல்லி எடு சண்டை போடுன்னு சொல்லல, எல்லாம் சொல்லிட்டே வர. சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆத்மஸ்வரூபம் முதல்ல என்ன சொல்றாருன்னா, இந்த உடலும் மனமும் எப்படி அப்படின்னா மரணத்தை அடையக்கூடியது. எப்படி நாம் தினம் தினம் தூங்கி எழுகிறோமோ அது போல் இறந்து பிறக்கக்கூடியதுதான் இந்த உடல். இன்னொரு ஊமை சொல்றாரு, எப்படி நாம் உடைகளை மாற்றுவோமோ அது போல் மாறக்கூடியதுதான் இந்த உடல். கண்ணா அர்ஜுனா புரிஞ்சுக்கோ. ஒரு ட்ரெஸ் நீ போட்டு இருக்க, ஒரு காலம் வரைக்கும் போட்டுக்கிற, அப்புறம் அதை கைட்டி போட்டுட்டு வேற போட்டுக்கிற. அப்படிதான் இந்த உடலும். அதற்கு என்று ஒரு கால அவகாசம் இருக்கிறது ஒருத்தருக்கு இல்லையா? பணம் நிறைய பணம் வச்சுட்டு இருக்கிறவன் டெய்லி உன்னை புதுசா போடுவான், கைட்டி போட்டு. கொஞ்சம் சுமாரா வசதி இருக்கிறவன் ஒரு வாரம் 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் வச்சுப்பான், அப்புறம் தூக்கி போடுவான். இன்னும் கொஞ்சம் சுமாரா இருக்கிறவன் 1 வருஷம் வச்சுட்டு இருப்பான். அதை விட ரொம்ப சுமாரா இருக்கிறவன் 10 வருஷம் வச்சுப்பான். இது எதுக்கு சொல்றேன்னா, மனிதனுடைய உயிர் அவரவருடைய பிராரப்தத்துக்கு ஏத்த மாதிரி 100 வருஷம் வரைக்கும் இந்த உடம்பு இருக்கும், 50 வருஷம் வரைக்கும் உடம்பு இருக்கும், பிறந்த உடனே போயிடும். எப்படி அந்த பணக்காரன் உடனே ட்ரெஸ் மாத்திரம்னா சிலருடைய உயிர் பிறந்த உடனே போயிடும். அதுக்கு வசதியே இல்லாதவன் எப்படி அந்த ட்ரெஸ்ஸை மாத்துறதுக்கு பல காலம் எடுக்கிறவனோ சில பேருக்கு அந்த உயிர் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு நாள் அந்த உடை மாற்றப்படுவது போல் இந்த உயிரும் போய்விட்டு இந்த உடல் மாறுபடும், மாற்றப்படும், வேறு ஒரு உடல் எடுக்கும். சோ இதையும் நீ புரிஞ்சுக்கோ. இந்த உடலை நீ இவ்வளவு பெருசா கொண்டாடுறியே, இந்த உடலுக்கு அழிவு இருக்கு. சட்டையை மாற்றுவது போல இது மாறிக்கிட்டே இருக்கு. அவ்வளவுதான் இந்த உடம்பு. இந்த உடம்ப போய் நீ இப்படி பேசிட்டு இருக்கியே அப்படின்னு சொன்னவர், இந்த உடலில் இருக்கக்கூடிய மாறாமல் இருக்கக்கூடிய ஒன்று எது என்று ஆத்ம ஞானத்தை பகவான் எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறார். அதை நாம இன்னைக்கு பார்த்துருவோம். அந்த ஆத்ம ஞானத்தில் பகவான் என்னென்ன சொல்றாருங்கிறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணி பார்ப்போம். அப்ப அவர் சொல்றார், நீ உடலை அழிக்கின்றாயா, மனதை அழிக்கின்றாயா, அல்லது ஆத்மாவை அழிக்கின்றாயா என்றால் அழியக்கூடாது ஒன்றாக இருக்கக்கூடியது ஆத்மா. இந்த ஆத்மாவை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், சிரமப்படணும். முதல்ல இந்த ஆத்மானா என்னங்கறத ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுப்போம். ஆத்மானா சில பேர் என்ன நினைச்சுட்டு இருக்கானா, உயிருங்கிறது ஆத்மா நினைச்சுட்டு இருக்கா. உயிருங்கிறது வேற, ஆத்மாங்கிறது வேற. நல்லா புரிஞ்சுப்போம். அவருக்கு உயிர் போயிடுத்து அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயம். இதை நாம புரிஞ்சுக்கணும். உயிர் போயிடுத்துன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். உயிர் வேறு, ஆத்மா வேறு. ஆத்மா என்றால் என்ன நம்ம ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, உணர்வு தத்துவம், த கான்சியஸ் பிரின்சிபிள், சைத்தன்யம், அந்த அறிவு தத்துவம். அது ஏதோ ஒரு பொருள் அல்ல, இந்த உடம்பினுடைய ஒரு பாகம் அல்ல ஆத்மா. இந்த உடம்பில் இருந்து உற்பத்தியான ஒரு பொருள் அல்ல ஆத்மா. இந்த உடம்பில் இருக்கக்கூடிய குணங்களை சுமக்கக்கூடியதல்ல ஆத்மா. அப்ப இந்த உடம்புக்கும் ஆத்மாவுக்கும் நம்ம வச்சுட்டு இருக்கக்கூடிய அறிவுபூர்வமான தொடர்பு கிடையவே கிடையாது. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு பகவான் ஆத்மா பத்தி ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, இந்த உடலினுடைய ஒரு பாகம் கிடையாது இந்த ஆத்மா. இந்த உடல் உற்பத்தி செய்த ஒன்றும் இந்த ஆத்மா கிடையாது.
இந்த ஆத்மாவாகப்பட்டது இந்த உடலின் குணங்களை சுமக்கக்கூடியதும் கிடையாது. இதுதான் ஆத்மா. அப்ப இந்த உடம்புல இது எதுவுமே கிடையாதுன்னா இந்த ஆத்மா என்ன? இதுக்கு உண்டான ஒரு பெரிய விளக்கமாகப்பட்டது 13வது அத்தியாயத்தில் கொடுக்கப்படுகிறது. அப்போ பேசினாதான் நமக்கு அது முடியும். இப்போ வேற சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுப்போம். அப்ப இந்த இடத்துல முதல்ல ஒரு 11, அதாவது 1ல இருந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும் எடுத்து பார்த்தோம்னா அர்ஜுனன் சரணாகதி அடையக்கூடியதாக இருக்கிறது. 11ல இருந்து 38வது ஸ்லோகம் வரைக்கும் போகும்போது பகவான் ஞான யோகத்தை எடுத்து சொல்கிறார். அந்த ஞான யோகத்தினுடைய சில பகுதிகளை தான் நம்ம இப்ப பார்த்து கொண்டு இருக்கோம். ஓகே, அப்ப இதுல என்னெல்லாம் சொல்றாரு அப்படின்னா, இந்த உடலாகப்பட்டது ஒரு எல்லைக்குள் உட்பட்டது, ஆனால் ஆத்மா என்பதற்கு எல்லையே கிடையாது. நான் இப்ப சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்குங்கோ, புரியறதா புரியலையான்றதெல்லாம் யோசிக்காதீங்க. அதை நம்ம மெல்ல புரிஞ்சுப்போம். ஏன்னா வெரி டிஃபிகல்ட் டு கனெக்ட். நாம எப்படி பழகிட்டோம் அப்படின்னா, இந்த ஐம்புலன்களுடைய அனுபவத்திற்கு கிடைக்கக்கூடியதுதான் நம்மை பொறுத்த வரைக்கும் இருக்கு நினைச்சுட்டு இருக்கோம். இருக்குன்னா எப்படி நம்ம ஒத்துப்போம்? என்னுடைய இந்த ஐம்புலன்களுடைய அனுபவத்துக்கு கிடைக்கணும், கிடைக்கலன்னா என்னால அதை ஒத்துக்க முடியாது. அப்ப இப்ப ஆத்மா இந்த ஐம்புலன்களுக்கும் கிடைக்கக்கூடிய விஷயம் கிடையாது, ஆனா இருக்குன்றதை இப்ப நம்ம ஒத்துக்கணும். அது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதனால நான் இப்ப விஷயங்களை சொல்லிக்கிட்டே போற, காதுல வாங்கிக்குங்கோ, மனசுல பதிய வச்சுங்கோ. இது என்ன ஏதுன்னு போட்டு குழப்பின்னு இருக்காதீங்கோ. நம்ம இன்னும் பார்க்க 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 நிறைய வரப்போறது. பகவான் இதையே வேற வேற விதமா ஒன்னொன்னா சொல்ல போற. அப்ப நமக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும் மெல்ல மெல்ல. அப்ப இப்ப அவர் இப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த உடல் உடலுக்குள்ளேயும் இருக்கிறது, உடலுக்கு வெளியேயும் இருக்கிறது. அப்படின்னா அர்த்தம் சர்வ கதகா, எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஆத்மாவாகப்பட்டது இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒன்று இது நித்யா, என்றும் இருக்கக்கூடியது, 3 காலங்களிலும். இப்போ உண்மைன்னா எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, 3 காலத்திலும் அது இருக்க வேண்டும், அதுதான் உண்மை. நேற்று இன்று நாளைன்னு எடுத்தோம்னா, நேற்று இருந்தது, இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்கு. இந்த 3 காலங்களிலும் எது இருக்கிறதோ அதுதான் உண்மை. அது இருக்கிறது மட்டுமே இல்லை, இந்த 3 காலங்களிலும் எந்த விதமான மாற்றமும் அடையாமல் இருக்க வேண்டும். மாற்றத்தை அடைந்து விட்டால் அது நேற்று இருந்த மாதிரி நான் இன்னைக்கு இல்லையேன்னா, நேற்று இருந்த மாதிரி இனி மாறிட்டேன். இந்த உடம்பு எடுத்துங்க, நம்ம பிறக்கும் போது எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கோம் நாம, இல்லையா? நம்ம மனசு எடுத்துங்க, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்த மனசு இப்ப இல்லை. வர்ற வழியில ஒரு நல்ல நியூஸ் கிடைச்சது, சந்தோஷமா வந்துகிட்டே இருந்தோம், நடந்து வந்துட்டே இருந்தோம், கால் தடிக்கிறது, திடீர்னு அதெல்லாம் போயிடுது, மனசுல கவலை வந்துடுது, இது பிராக்சரா இருக்குமோ, ரொம்ப வலிக்கிறது அப்படின்ட்டு. அப்போ டக்கு டக்கு டக்குன்னு மாறிட்டு இருக்கு, உடம்பும் மாறிண்டே இருக்கு. பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் பாருங்க, சைஸ்ல இருந்து ஃபங்க்ஷன்ஸ்ல இருந்து எவ்வளவோ மாற்றங்கள் ஏற்படுது. அப்போ இந்த உடலும் மனமும் உண்மை அல்ல, ஏன்னா மாறிக்கிட்டே இருக்கு. ஆத்மா என்பது மாறாமல் எக்காலத்திலும் அப்படியே இருக்கக்கூடியது, அதனால் மாற்றம் அடையாது. ஏன் மாற்றம் அடையாதுன்னா, அதுக்கு ஒரு உருவம் கிடையாது. அடுத்தது பகவான் என்ன சொல்றாருன்னா, அதற்கு என்று ஒரு உருவம் கிடையாது. ஏன்னா எதுக்கு உருவம் இருக்கிறதோ அது மாறும். உருவம் இருக்கக்கூடியது கண்டிப்பாக மாற்றத்தை அடைந்தே தீரும், அது இயற்கையின் விதி. இரண்டாவது, சர்வகதகா, எங்கும் நிறைந்திருக்கக்கூடியதுனா, எந்த ஒரு விஷயம் ஒரு இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்கிறதோ அதுவும் மாறும். இதெல்லாம் பிசிக்ஸ். இதுக்கு நமக்கு பகவத்கீதையோட கொஸ்டின் பண்ணணும்னா பிசிக்ஸ் படிச்சு பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் இதெல்லாம். எனிதிங் தட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் இஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்ச். Anything has got a shape is subject to change. Anything that has got a property is also subject to change. அப்ப இந்த ஆத்மாவுக்கு குணங்கள் கிடையாது, இந்த ஆத்மாவுக்கு உருவம் கிடையாது. இந்த ஆத்மா என்பது எங்கும் நிறைந்திருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குள் அடங்கி இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது, பவுண்டரிலெஸ். இப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் என்னன்னா, ஆத்மா என்பது எப்பொழுதுமே அப்பிரமேயகா என்று சொல்லும் பொழுது அனுபவிக்க கூடியதாக இருக்கிறதே ஒழிய அனுபவம் கிடையாது. இது ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். நாம சார் நான் தானே அனுபவிக்கிறேன். இப்ப நமக்கு எல்லாம் எப்படி தரும், வாயில ஒரு ஸ்பூன் சர்க்கரையை போட்டோம்னா இது யாரு அனுபவிக்கிறா? நம்ம கிட்ட கேட்டான்னு சொல்ல, நான் தானே அனுபவிக்கிறேன். அப்ப ஆத்மா தான் அனுபவிக்கிறது. அது அனுபவிப்பவராக இருக்கக்கூடியது ஆத்மா. அனுபவம் ஆத்மா கிடையாது. இது நல்லா இந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப புரிஞ்சுக்கணும். நம்ம
அனுபவிக்க கூடியது. எக்ஸ்பீரியன்சர் இஸ் ஆத்மா, எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் ஆத்மா. அனுபவம் என்பது ஆத்மா கிடையாது. அனுபவிப்பவன் அப்படின்னா அர்த்தம்னா, இந்த நாக்குல சக்கரை விழுந்த உடனே ஆகா ஸ்வீட்டா இருக்கே அப்படின்றதை உணர வைப்பதற்குண்டான ஒரு சைத்தன்யமாக விளங்கக்கூடியது ஆத்மா. அந்த உணர்வு தத்துவம் இல்லைன்னா இந்த சக்கரை வாயில விழுந்தா எனக்கு தெரியாது. I can't experience it. So am I experiencing? No, Atma is experiencing. He is the experiencer. He is the subject. I am only an object. நான் வெறும் ஆப்ஜெக்ட் தான், சப்ஜெக்ட் அந்த ஆத்மா. ஆனா இந்த அறிவை நமக்கு வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், அற்புதம். நம்மளுடைய ஒரு நிலையே எங்கேயோ போயிடுவோம். அப்படி ஒரு அற்புதமான ஆனந்தமான அமைதியான ஒரு நிலை கிடைக்கும் நமக்கு இந்த அறிவு வந்துருது அப்படின்னா. எல்லாத்தையும் நான் தான் பேசிக்கிட்டே இருக்கும். இந்த உடம்பைய மனசை வச்சுக்கிட்டு நான் தான் பண்றேன், நான் இல்லைன்னா அது நடக்காது அப்படி சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும். இல்ல, நீ இருக்கேங்கிறத முதல்ல உனக்கு தெரிய வைக்கிறதே அந்த ஆத்மா. அந்த அறிவு தத்துவம், உணர்வு தத்துவம் தான் நீ இருக்கேங்கிறதே முதல்ல உனக்கு தெரிய வைக்கிறது. And this is very very specific to human beings. ஏன்னா இந்த ஹியூமன் பீயிங்ஸ் தான் ஐடென்டிட்டியை கொண்டாடுறாங்க. மற்ற மிருகங்களுக்கு ஐடென்டிட்டி கிடையாது. நீங்க ஒரு நாயை கொண்டு வந்து கண்ணாடி முன்னாடி நிக்க வைங்கோ, அது தன்னை தான் பாக்குறதுங்கிற அறிவு அந்த நாய்க்கு தெரியாது. அது இன்னொரு நாய் நினைச்சிட்டு இருக்கும். It doesn't identify itself. இப்போ இந்த டாக் ஷோஸ் எல்லாம் நடக்கும் பாருங்க, அதுக்கு நிறைய பேர் நாயை கூட்டிட்டு வருவாங்க. அவன் அதுக்கு அலங்காரம் பண்ணி அதுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அப்படி பர்ஃபார்ம் பண்ண எல்லாம் சொல்லி பண்ணிட்டு வருவா. அந்த ஷோ நடக்கும். அதுக்கப்புறம் வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவா. ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ். ஆக்சுவலா இட் இஸ் கால்ட் அஸ் a டாக் ஷோ. பட் ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மனுஷனோட ஷோ தான் அது. ஏன் தெரியுமா? இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் அவருக்கு யார ஹெல்ப் வேணுமா இருக்கும். சரி, இந்த தேர்ட் பிரைஸ் வாங்குற நாய் இருக்கு பாருங்க, அதை முதல்ல அனௌன்ஸ் பண்ணுவான். இந்த நாய் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய ஓனர் யாரோ அவ பேரையும் சொல்லி மூணாவது பரிசுன்னுவான், வாங்குவான். இப்படி ஒரு மேடை அமைச்சிருப்பான், 3வது 1வது 2வதுன்ட்டு. அவன் கூட்டிட்டு வரான் பார்த்து அந்த நாய் அது பாட்டுக்கு நடந்து வரும், தக்க 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 நடந்து வந்துட்டு இருக்கும். இவன் தான் கவலையோட வருவான். ஐயோ, 3வது பரிசா என் நாய்க்கு எவ்வளவு ட்ரெயின் பண்ணினேன், எவ்வளவெல்லாம் நான் கஷ்டப்பட்டேன், அதை திட்டிக்கிட்டே வருவான் மனசுக்குள்ள. அது பாட்டுக்கு அது வரும். 2வது பிரைஸ் யாருக்கு அதை கூப்பிடுவான். இந்த 3வது பிரைஸ் வாங்கினோட அவன் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பான். ஆனால் அவனுக்கு ஒரு வருத்தம், ஐயோ நமக்கு முதல் பரிசு கிடைக்காம போயிடுதே அப்படின்ட்டு. ஆனா அந்த நாய் பாருங்களேன், அதுவும் பேசாம வரும். அதுக்கு 3வது பிரைஸா 2வது பிரைஸா ஒன்னும் தெரியாது. இங்க வந்து உட்காருன்னா அது பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கும். இந்த நாய் ஒன்ன பாத்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்கும் ஒழிய இந்த நாய்க்குள்ள வேறுபாடு தெரியாது. நீ 3வது பரிசு வாங்கிட்ட, என்னை விட சின்ன கீழே இருக்க பத்தியா, உன்னை விட நான் டாப்ல இருக்கேன், அது நாய் தெரியாது. அடுத்தது ஃபர்ஸ்ட் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணுவான். அவன் தான் இப்படி வருவான், கூட்ட வந்து அது அந்த ஸ்டேஜ்ல உட்கார வைப்பான் முதல் படியில. அது இப்படி அது பாட்டுக்கு அது உட்காந்து இருக்கும். இது மத்த 2 நாய் பத்தியா, நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ், எங்க உட்காந்துருக்கேன் பாரு, நீங்க 2 பேரும் கீழே இருக்கல, யூஸ்லெஸ். அந்த நினைப்புல அது கிடையாது. அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் இஸ் ஒன்லி வித் தி ஹியூமன் பீயிங். அவன் தான் இந்த உடம்பையும் மனசையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு படாத பாடுபடுறான். இந்த 3 பேரும் பாருங்க அவஸ்தைப்பட்டு இருப்பான். இதை விட கொடுமை என்னன்னா, அந்த பக்கம் உட்காந்து இருப்பாங்க பிரைஸே வாங்காம, இந்த 3லயுமே இல்ல, அவங்க அப்படியே நொந்துட்டு இருப்பாங்க. ஐயோ எவ்வளவு பாடுபட்டோம், எவ்வளவு இது பண்ணோம், அதை பண்ணினோம், இதை பண்ணினோம், 4 பேருக்கு முன்னாடி எப்படி நான் இதை சொல்றது, யாராவது கேட்பால என்னடா உன் நாய்க்கு பிரைஸ் கிடைச்சதான்ட்டு, கிடைக்கலடா சொன்னா அசிங்கமா சிரிப்பானு. இதெல்லாம் இவன் கஷ்டப்படுவான வழிய அவங்களோட உட்காந்து இருக்கக்கூடிய நாய் அது பாட்டுக்கு பேசாம உட்காந்து இருக்கும். அடுத்தது எப்ப ரொட்டி போடுவான்ட்டு உட்காந்து இருக்கும். புரியுதுங்களா? அப்ப நம்ம ஐடென்டிட்டி கிரைசிஸ் வச்சுக்கிறோம். இட் இஸ் ஆக்சுவலி கிரைசிஸ். அப்போ நமக்கு இதெல்லாம் இந்த அறிவு நமக்கு தேவைப்படுது. நாய்க்கு தேவையில்லை, மிருகங்களுக்கு பகவத்கீதை தேவையில்லை. பகவான் அதை சொல்லவும் முயற்சி பண்ணல, மனுஷனுக்கு தான் சொன்னார். ஏன்னா இவன் இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கான். He is thinking he is the experiencer. பட் நமக்கு என்ன அறிவு வரணும்னா, I am not the experiencer, Atma is the experiencer. I am only the object, Atma is the subject. அடுத்தது அதை பத்தி சொல்றார். அதுக்கப்புறம் என்னன்னா,
அது அகர்த்தா அபோக்தா. அது எந்த செயலையும் செய்யாது, எதையும் அனுபவிக்காது. எதையுமே அனுபவிக்காது, எந்த செயலையும். ஏன்னா செஞ்ச வந்தா இப்ப இந்த தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கிற மாதிரி, உப்ப தின்னவன் தான் தண்ணியை குடிக்கணும். உப்ப தின்னவன் தான் தண்ணியை குடிக்கணும். ஆனா இந்த ஆத்மா இருக்க, அது எதையும் செய்யாது. செய்யாததுனால அது எதையுமே அனுபவிக்காது. ஏன்னா செஞ்சவன் அனுபவிப்பான். செய்யணும்னா அதுக்கு ஒரு உடல் வேணும், அதுக்கு ஒரு அமைப்பு வேணும். இந்த ஆத்மாவுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா இட் இஸ் த எக்ஸ்பீரியன்சர். இட் டசன்ட் டூ எனிதிங். It doesn't experience anything. It is not that experience. It is an experiencer. நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அப்போ இது அகர்த்தா அபோக்தா. எதையும் செய்வதும் இல்லை, செயலினால் கிடைக்கக்கூடிய பலனை அனுபவிப்பதாகவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்னன்னா நிர்விகாரகா. நான் கொஞ்ச நேரத்துக்கு சொன்ன மாதிரி எந்தவித மாற்றத்திற்கும் உட்படாமல் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி ஒரு 6 பாயிண்ட் சொல்றார். எட்டர்னல், நித்யா, எட்டர்னல், சத்யா, 3 காலங்களிலும் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் சர்வகதகா, எல்லா இடத்திலும் நிறைந்து இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அப்ரமேயகா, எக்ஸ்பீரியன்சர், த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றது. அகர்த்தா அபோக்தா, எதையும் செய்வதும் இல்லை, அனுபவிப்பதும் இல்லை. 6வதாக பகவான் சொல்றது இந்த இடத்துல நிர்விகாரகா, மாற்றங்களுக்கு உட்படாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி இந்த 11ல இருந்து 38வது ஸ்லோகத்துல வரைக்கும் இது எல்லாத்தையுமே சொல்லி முடிக்கிறார் பகவான். இது எல்லாத்தையும் நாம சொல்லணும் அப்படின்னா நிறைய நாள் ஆகும். ஏன்னா ஒன்னொண்ணுமே நாம புரிஞ்சுக்கணுமே. நான் கடன்னு சொல்லிட்டேன், உங்களுக்கும் கேட்ட மாதிரி புரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்புறம் யோசிச்சு பார்த்தா 1000 கேள்வி வரும். அது எப்படி, இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. பட் குட், we will address one by one. அடுத்தது என்ன பண்றாருன்னா 2வது அத்தியாயத்துல பகவான் 39வது ஸ்லோகத்திலிருந்து 53வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா கர்மயோகத்தை பற்றி சொல்கிறார். கர்மயோகத்தை பற்றி சொல்கிறார். கர்மயோகம்னா என்ன, கொஞ்சம் நம்ம இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய டே டு டே டிரான்சாக்ஷன்ல இருக்கக்கூடிய விஷயம். ஆத்மாங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதை நம்ம மெல்ல மெல்ல புரிஞ்சுப்போம். பட் கர்மயோகம் நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இது நம்ம டெய்லி செஞ்சுட்டு இருக்கக்கூடியது. அப்போ 2 வார்த்தைகள் இருக்கு. கர்மான்ற ஒரு வார்த்தை இருக்கு, யோகம்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு. யோகம் சொன்னா, யோகான்னு சொன்னா இணைக்கக்கூடியது. 2 இணைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, ஒரு இதுக்கு பேர் தான் நம்ம யோகான்னு சொல்றோம். யூனியன் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல யோகம் சொல்லும் பொழுது கர்ம யோகம் என்றால் என்ன சொல்றேன்னா, கர்மா என்று சொன்னால் ரைட் ஆக்ஷன், சரியான செயல். யோகம் என்று சொல்லும் பொழுது சரியான ஆட்டிடியூட், ரைட் ஆக்ஷன் வித் ரைட் ஆட்டிடியூட், சரியான செயல், சரியான மனநிலையோடு செய்யக்கூடியது. நாம எல்லாம் செஞ்சிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னா கர்மால இருந்து நம்மளால தப்பிக்க முடியாது. சாகர வரைக்கும் நம்ம கர்மால இருந்துட்டு தான் இருக்கணும். அப்ப ஏதோ கர்மா பண்ணிட்டு இருக்கோம். அந்த கர்மா எப்படி இருக்க வேண்டும், எதை நாம் கர்மா என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம செய்யறது எல்லாமே கர்மான்ற அர்த்தத்தில் எடுத்துக்கலாமா? ஏன்னா எதை நீ செய்தாலும் அதற்குண்டான பலனை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். யூ கான்ட் எஸ்கேப் ஃப்ரம் தட். ஒரு செயல் செஞ்சுட்டோம் அப்படின்னா then you have to face the consequences. அதன் விளைவுகளை நீ சந்திக்காமல் இருக்க முடியாது. அப்போ எந்த செயல்களை எப்படி செய்தால் நாம் சந்திக்கக்கூடிய விளைவுகள் நமக்கு தொந்தரவு தராம நிம்மதியை தரும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். எந்த மாதிரி செயல்கள். அப்ப அந்த கர்ம யோகத்துல நம்ம பார்க்கக்கூடியது அப்படிதான் பார்க்கிறோம். அப்ப என்ன புரியும்? ரைட் ஆக்ஷன் வித் ரைட் ஆட்டிடியூட். அது இன்னொரு ஸ்டெப்ல நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ரைட் ஆக்ஷன் என்ன, ரைட் ஆட்டிடியூட்னா என்னன்றத இன்னொரு ஸ்டெப்ல நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு உடனே சொல்றேன். ஆனா இந்த கர்மாக்களை 3 வித கர்மாக்களாக பிரிக்கிறார்கள். சாத்வீக கர்மா, ராஜசீக கர்மா, தாமச கர்மா அப்படின்னு சொல்லிட்டு நாம செய்யக்கூடிய செயல்களை இப்படி இருக்கு. இதுல பகவானுடைய ஒரு கணிப்புல இந்த சாத்வீக கர்மா என்பது உயர்ந்த நிலையில் வைக்கப்படுகிறது. ஏன் சாத்வீக கர்மா உயர்ந்த நிலையில் வைக்கிறதுனா, சாத்வீகம் என்று சொன்னால் முதல்ல இதெல்லாம் குணங்கள், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம், 3 குணங்களின் அடிப்படையில் அவர் சொல்லக்கூடிய கர்மாக்கள்.
அப்ப இந்த சாத்வீக கர்மான்னு சொல்லும் போது அந்த குணத்தின் அடிப்படை அதனுடைய தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, சத்துவ குணம் இருக்கக்கூடியவனுக்கு அறிவை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு பசி நிறைய இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாரையுமே ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துட்டானா படிப்பு வந்துடும், அறிவு வந்துடும். இல்ல, ரொம்ப தப்பு பண்றோம். நம்ம எல்லாமே ஜெனரலைஸ் பண்றோம். இட் டசன்ட் வொர்க் தட் வே. எல்லாமே நம்ம ஜெனரலைஸ் பண்ணக்கூடாது. நாம் அந்தந்த குணங்கள் இருக்கக்கூடியவர்களால் அதைத்தான் செய்ய முடியும். குணத்தை மாத்திட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. நேற்றுதான் கிருபானந்த வாரியாருடைய ஒரு சின்ன விஷயம் கேட்டுட்டு இருந்தேன், ஒரு வீடியோ. அதுல அவர் அழகா சொல்ல ஒரு சின்ன துணுக்கு. கிருபானந்த வாரியார் எப்படி சொல்லுவாருங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஆழமான விஷயத்தை கூட அழகான ஒரு நகைச்சுவையோட அழகா சொல்லிடுவாரு. யாராலையுமே புரிஞ்சுக்காம இருக்க முடியாது. அவர் சொல்றாரு, இந்த குணம் என்பது பாரம்பரியமாக வரக்கூடிய ஒன்று. பாரம்பரியமாக வரக்கூடிய ஒன்று. எந்த குணம் சார்ந்தவனாக இருக்கிறானோ அவனிடத்தில் அந்த செயலை கொடுக்க வேண்டும். அவனால் அதை சிறப்பாக செய்ய முடியும். குணம் மாறி செயல் கொடுத்தோம்னா அது பிரச்சனையா மாறிடும். அது அவனுக்கும் பிரச்சனை, அது சார்ந்திருக்கிறவாளுக்கும் பிரச்சனை. அப்போ ஒரு கதை சொன்னார். ஏன்னா கிருபானந்த வாரியோட ஒரு பியூட்டி என்னன்னா, சின்ன சின்ன கதைகள் நல்லா சொல்றாரு, குட்டி கதையெல்லாம். அது எனக்கு கேட்ட உடனே எனக்கு டக்குன்னு அது ரொம்ப அழகா இருந்தது. என்னன்னா, ஒரு சாமியார் இருக்கார், நல்ல ஞானம் பெற்ற ஒரு சாமியார், ஆத்ம ஞானத்தை அடைந்த ஒரு சாமியார், சக்தி வாய்ந்த சாமியார், தபோபலம் நிறைந்தவர். ஒரு காட்டுல இருக்கார். ஒரு சின்ன இடம் வச்சுட்டு இருக்காரு. ஏதாவது சாப்பிட கிடைச்சா சாப்பிடுவாரு. அப்படி இருந்துட்டு இருந்தாரு. அங்க இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுமே அவரோட நட்போட இருக்கும். எந்த உயிருமே அவர் அச்சுறுத்துவதாக இருக்காரு. புலியாக இருந்தாலும், சிங்கமா இருந்தாலும், பாம்பா இருந்தாலும் சரி, எதுவுமே இவர் தொந்தரவு பண்ணாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு குணமுடையவர். இதுவும் ஒரு சயின்ஸ் தான். இது ஏதோ இங்க கதை சொல்றோமே அதனால இது ஏதோ கதையா இருக்கும் இல்ல, இதுவும் சயின்ஸ் தான். அப்போ அவர் கூட ஒரு நொண்டி நாய் இருக்கு. அவர் கூடவே தான் இருக்கும். இவருக்கு என்ன கிடைக்குதோ இவர் கொஞ்சம் சாப்பிடுவாரு, அந்த நொண்டி நாய்க்கு ஒண்ணு கொடுப்பாரு. இப்படி இருந்துட்டு இருந்தது. ஒரு நாளைக்கு அந்த நொண்டி நாயை சாப்பிடறதுக்கு ஒரு ஓநாய் வந்தது. இந்த நொண்டி நாயை அடிச்சு பிடிச்சிட்டு சாமிஜி கிட்ட இந்த மாதிரி என்ன ஓநாய் சாப்பிட வருதே, என்ன காப்பாத்துங்கன்னு கம்மநலத்துல இருந்து தண்ணி எடுத்து அது மேல தெளிச்சு, நீ பவர்ஃபுல், நீ ஒரு பலமான ஓநாயா மாறிடுவேன்னா அந்த நாய் ஓநாயா மாறிடுத்து வந்த ஓநாயை அடிச்சு துரத்திடுது. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஓநாய, அந்த நாயை பிடிக்கிறதுக்கு ஒரு புலி வருது. ஐயோ, என்ன பிடிக்கிறதுக்கு ஒரு புலி வருதுன்னா உடனே கம்மண்டலத்தை எடுத்தார், தண்ணி எடுத்தார், அது மேல தெளிச்சார், நீ புலி ஆயிடுவேன்னா அது ஒரு பலமான புலியா எடுத்து வந்த புலியை அடிச்சு துரத்தி அனுப்பிச்சிருச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு யானை வந்தது, மத யானை, ஒரு தந்தமெல்லாம் இருக்க ஜெஜாண்டிக் எலிபென்ட் வந்தோடனே அடிச்சு பிடிச்சிட்டு ஓடி இருந்தது. ஐயோ இப்படி இருக்கே அப்படின்ட்டு. இவர் உடனே கம்மண்டலத்துல தண்ணி எடுத்தாரு, அது மேல தெளிச்சாரு, நீ யானை ஆயிடுவேன்னு சொன்னாரு. அது யானை ஆயிடுத்து, வந்த யானையை அடிச்சு விரட்டிடுது. அடுத்தது ஒரு சிம்மம் வந்தது, காட்டு ராஜா, அடிச்சு பிடிச்சிட்டு ஓடி வந்தது. ஓடி வந்த உடனே இது திருப்பி அதே தான் கேட்டுது. உடனே அவர் தண்ணியை தெளிச்சார். தெளிச்சு விட்டுட்டு, நீ சிம்மமா வேணா, அது சிம்மம் ஆயிடுச்சு. சிம்மமான உடனே இது பவர்ஃபுல் ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு பயம் வந்துடுத்து, மறுபடியும் நம்மளை எங்கேயாவது நாய் ஆக்கிடுவாரோ அப்படின்னு சொல்லி இந்த சாமியாரையே கொண்டுடலான்னு வந்துடுது. சிம்மம் தான் காட்டுக்கு ராஜா, நான் அந்த மாதிரி ஆயிட்டேனே, இவர் திருப்பி என்ன நாய் ஆக்கிட்டா என்ன பண்றது, இவரே கொண்டுட்டோம்னா நாம இப்படியே இருக்கலாமே அப்படின்ட்டு. ஆனா இவர் முக்காலும் அறிந்தவர் இல்லையா, அது புரிஞ்சுட்டாரு. அது வந்த உடனே தண்ணி தெளிச்சாரு, நீ நாய் ஆயிடுவேன்ட்டாரு, நாய் ஆயிடுது. இதை சொல்லி முடிச்சுட்டு அவர் அழகா முடிக்கிறாரு. எந்த குணம் யார்கிட்ட இருக்கோ அவளுக்கு அதுதான் பொருந்துமே ஒழிய, குணம் இருக்கக்கூடியவரை இடம் மாத்தி வச்சானா பிரச்சனையா போயிடும். நாய் நாயா தான் இருக்க முடியும். நீ என்னதான் அதுக்கு பவரை கொடுத்து சிம்மமா மாறு, புலியா மாறு, யானையா மாறுனாலும் அதனுடைய புத்தி அது காமிக்க தான் செய்யும். சோ இந்த மாதிரி இந்த குணங்கள் அப்படிப்பட்டது. அப்ப பகவான் சொல்றார், சாத்வீக குணமாகப்பட்டது மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியது. ஏன்னா அவன் தான் ஞானத்தை தேடி செல்லக்கூடிய தன்மை உடையவன். அவன் சாத்விக கர்மாவை செய்யக்கூடியவன். அப்படின்னா என்னன்னா, சாத்விக கர்மா என்று சொன்னால் என்னன்னா, பலன் தனக்கும் கிடைக்கும், ஆனால் தனக்கு கிடைப்பதோடு அல்லாமல் பல பேருக்கும் அந்த பலன் போய் சேரும்.
எந்த செயலை செஞ்சாலுமே செஞ்சவாளுக்குன்னு ஒரு பலன் இருக்கு, அது அவளுக்கு கிடைக்கும், அவ அதை அனுபவிப்பான். ஆனா இந்த சாத்விக கர்மம் எப்படின்னா பலன் செய்பவனுக்கும் கிடைக்கும், அது போதாமல் பல பேருக்கும் அந்த பலன் போய் சேரும். அப்படிப்பட்ட கர்மா. அடுத்தது என்ன சொல்றேன்னா ராஜசீக கர்மா மத்தியத்துல வைக்கிறார். என்னன்னா இந்த இடத்துல சுயநலம் இருக்கு. அந்த சுயநலம் எப்படி இருக்குன்னா அவன் ஒரு சின்ன வட்டத்தை வச்சுக்கிறான். தான் தன் குடும்பம், தனக்கும் அந்த பலன் கிடைக்கிறது, தன் குடும்பத்திற்கும் அந்த பலன் போய் சேரும், அதோட நிறுத்திப்பான். ராஜசீக கர்மான்றது அந்த மாதிரி ஒரு இது. அடுத்தது என்ன சொல்றாருன்னா தாமசிக கர்மா. இது எப்படி எப்பேற்பட்ட கர்மான்னா தனக்கு பலன் கிடைக்கணுங்கிறதுக்காக அடுத்தவருடைய நலனையும் நாசம் பண்ணக்கூடிய செயல். நான் வாழணுங்கிறதுக்காக இன்னொருத்தனை அழிக்கிறது. இப்படிப்பட்ட செயல்கள் இருக்கு. இதை தாமசிக்க கர்மான்னு சொல்லி ரொம்ப கீழே வைக்கிறார். இப்படி கர்மாக்களை 3 விதமாக பிரித்து இந்த இடத்துல பகவான் சொல்றார். இப்ப இந்த இடத்துல நாம எப்படி புரிஞ்சுக்கிறது கர்ம யோகத்தை? அப்போ 2 வார்த்தை சொன்னேனே, கர்மா என்பது செயல், யோகம் என்பது ஆட்டிடியூட். ரைட் ஆக்ஷன் வித் ரைட் ஆட்டிடியூட் அப்படின்னா ரைட் ஆக்ஷன் எப்படி சொல்றது அப்படின்னா இந்த கர்மாக்களில் சாத்விக கர்மா என்பது நாம் செய்யக்கூடிய செயல் எப்படி இருக்கணும்னா சாத்விக கர்மாவாக இருக்க வேண்டும். அப்போ எந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு நமக்கு இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய செயல் எப்படி இருக்குன்னா ரைட் ஆக்ஷன் அப்படின்னா மை ஆக்ஷன் ஷுட் பி சாத்விக். எனக்கும் பலன், பல பேருக்கும் பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கணும். என் குடும்பத்தையும் தாண்டி எவ்வளவு பேருக்கு கிடைக்குமோ அவ்வளவு பேருக்கு, எவ்வளவு காலத்துக்கு அந்த பலன் கிடைக்குமோ. சில பேர்லாம் மரம் நட்டு வச்சுட்டு போவா, அது அவர் முடிஞ்சு அதுக்கப்புறம் பல தலைமுறைகள் அதை அனுபவிச்சுட்டு இருக்கும். அப்ப அது பலன் எங்க போயிடுது பாருங்க. அப்ப ஆட்டிடியூட் என்ன ஓனா இதுதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதான் நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா எந்த மாதிரி ரைட் ஆட்டிடியூடுனா நான் செய்யக்கூடிய அனைத்து செயலுமே ஈஸ்வர அர்ப்பணம். என்ன நான் பண்றேனோ அது எல்லாமே ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் தான், வேற எதுவுமே கிடையாது. ஏன்பா இது பண்றேன்னா அவருக்கு அர்ப்பணிக்க தான். 6வது அத்தியாயத்துல பகவான் ஒண்ணு சொல்லுவார். சாப்பிடும் போது சொல்லக்கூடிய ஒரு மந்திரம். இந்த ஆத்மாவை பல இடத்துல கொண்டு வருவார். இந்த ஆத்மா என்ற கையை, இந்த ஆத்மாங்கிற கையை எடுத்து இந்த ஆத்மாங்கிற உடம்புக்கு எடுத்து இந்த ஆத்மாங்கிற வாய்க்குள்ள போட்டு அந்த ஆத்மாங்கிற வயிற்றுக்குள்ள போய் இந்த ஆத்மாங்கிற அக்னி அதை ஜீரணிகம் பண்ணி இப்படி சொல்லி எல்லாமே இந்த ஆத்மாவாயிரும். அப்படி இருக்கும்பொழுது ஏன் நான் சாப்பிட்றேன்னா அதுவும் ஈஸ்வர அர்ப்பணம் தான். இது அதான் நம்ம சாப்பிடும் போது இதை சொல்லிட்டு சாப்பிடணும். இந்த இதை சொல்லுவா, சர்வம் கிருஷ்ணார்ப்பண மஸ்துன்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம்னு சொல்லுவா. இந்த ஆட்டிடியூட் வரணுங்க. நான் சாப்பிட்டா கிருஷ்ணருக்கு போயிடுமா இப்படி எல்லாம் குதிரைக்கு மேலாம் கேட்கறவா இருப்பா. நான் சாப்பிட்டா இப்ப எல்லாம் சொல்லுவல, நேற்று கிருஷ்ண ஜெயந்தி நடந்தது, முந்தா நேற்று கிருஷ்ணருக்கு சீடை எல்லாம் பண்ணி வச்சுட்டு நீ தான் சாப்பிடுற, இது முட்டாள்தனம் இல்லையான்னா இல்ல, அந்த பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணுங்கிறத ஒரு புத்தி வரணும் நமக்கு. எதுக்கு இந்த பண்டிகைகள் எல்லாம் வச்சா எதை பண்ணினாலும் நாம தான் சாப்பிட போறோம் கடைசியில. ஆனா ஏன் இது வைக்கிற அப்படின்னா அந்த ஒரு மென்டாலிட்டி உனக்கு வரணும். எதை பண்ணினாலும் அதனால தினமும் நாம என்ன சொல்றோம், சமைச்ச உடனே கொஞ்சம் சாதத்தை எடுத்து காக்காய்க்கு போடு. ஏன்னா பூத யஜ்யம், 5 விதமான யஜ்யங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த இப்படி நம்ம வளரணும்ன்ற, இப்படிதான் இருக்கணும் ஒரு மனுஷன். இதுதான் உண்மையான மனிதனுடைய அடையாளம். இப்படி இருப்பதற்கு தான் இந்த மனித ஜென்மா. அது எப்படி நான் சொன்னா செய்வேனே, அப்ப நான் என்ன பண்றேன்னா ஏதோ ஒரு அச்சுறுத்தலாகவோ அல்லது ஒரு பிரஷராகவோ அல்லது ஒரு கம்பல்ஷனாகவோ நான் கொண்டு வரேன். நிறைய இதெல்லாம் பார்க்க போறோம். இந்த பஞ்ச யஜ்யங்களை நம்ம பின்னாடி வரக்கூடிய அத்தியாயங்கள்ல நம்ம பார்க்க போறோம், புரிச்சுப்போம். அப்ப இந்த இடத்துல நாம எதை செஞ்சாலுமே நம் மனம் எப்படி இருக்கணும்னா இவை அனைத்துமே ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம். எவ்வளவு உயர்ந்த ஒரு மனநிலை தெரியுமா அது? எல்லாமே ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் சொல்லி நம்ம செய்யும் பொழுது ஒரு மிக உயர்ந்த மனநிலை. அடுத்த ஆட்டிடியூட் என்னன்னா எது கிடைத்தாலும் அது ஈஸ்வர பிரசாதம். எது எனக்கு கிடைக்கிறதோ, ஒருத்தர் திட்டினாலும் அதுவும் ஈஸ்வர பிரசாதம், ஒருத்தர் வாழ்த்தினாலும் அதுவும் ஈஸ்வர பிரசாதம். ஏன் பிரசாதம்னா இப்போ நம்ம ஆத்துல பொங்கல் பண்றோம்னு வச்சுங்க, சாப்பிடுறோம்.
ஒரு கல்லு கடிச்சிருச்சு, என்ன பண்ணுவோம் நாம? உடனே ஒரு ரகலை, ஒழுங்கா சமைக்க தெரியாது, அது தெரியாதா, பார்க்க மாட்டியா, கேட்க மாட்டியா, இப்படி ஒரு கல்லை வச்சு பண்ணிட்டியே போட்டுன்னு ஒரு பெரிய கலாட்டாவே நடந்துடும். கோயிலுக்கு போறோம், நன்னா ஒரு தொன்னையில அதே பொங்கலை தர, நாமளும் இப்படி வாங்கிட்டு வரோம், வெளியில சாப்பிடுறோம், முதல் வாயிலையும் ஒரு கல்லு டபக்குன்னு கடிச்சுடுத்து. என்ன பண்ணுவோம்? அந்த கல்லை எடுத்து போட்டுட்டு பேசாம சாப்பிடுவோம். அங்க போய் மடப்பள்ளியில போய் அவள்கிட்ட சண்டை போட்டு இருப்போமா? என்ன ஏன் நீ பொங்கல் பண்ணிருக்க, என் பல்லு இப்படி ஆயிடுத்து சண்டை. ஏன்னா ஈஸ்வர பிரசாதம்ன்றப்போ நம்முடைய மனம், நம்முடைய அணுகுமுறை மாறிடுது பாருங்க. ஆத்துக்காரி பண்ணினான்றப்போ அந்த அணுகுமுறை வேற மாதிரி இருக்கு, இது ஈஸ்வர பிரசாதம்ன்றப்போ அந்த அணுகுமுறை வேற மாதிரி ஆயிடுத்து பாருங்க. குறை சொல்ல வேண்டும் என்கின்ற மனப்பான்மை போய்விடும். ஈஸ்வர பிரசாதம் நம்ம எடுத்துட்டோம்னா குறை சொல்ல வேண்டும்ங்கிற மனப்பான்மை நம்மளை விட்டு போயிடும். இந்த குறை சொல்ற மனப்பான்மை போயிடுத்துனால வீட்டுல பாதி நிம்மதி. ஏன்னா பிரச்சனையே இங்கதான் ஆரம்பிக்கிறது. முதல்ல காலையில காப்பியில ஆரம்பிக்கும், சக்கரை பத்தலைன்ற ஒரு குறையில இருந்து ஆரம்பிக்கும். இது தொடர்ந்து ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் குறை சொல்லிட்டு, பசங்க என்ன சொல்லணும், அவங்களுடைய குறை என்னன்னா, 2 பேருமே லாய்க்கில இவாளுக்குமே நான் பிறந்துட்டேன்ன்றது அவளோட குறையா போயிடும். இந்த குறை சொல்லக்கூடிய ஒரு அணுகுமுறை, ஒரு புத்தி மாறிடுத்துனால வீட்டுல முக்கால்வாசி பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஆபீஸ்ல அதே மாதிரிதான், ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் குறை சொல்லிட்டு, இவ அது சரியில்லை, இவ அது சரியில்லை, மேனேஜர் சரியில்லை. ஏன்னா இந்த ஈஸ்வர பிரசாதம்ங்கிற ஒரு அணுகுமுறை நமக்குள்ள வந்துருது அப்படின்னா, கிடைப்பது அனைத்துமே ஈஸ்வரனுடைய பிரசாதம் ஏத்துக்க ஆரம்பிச்சோம்னா எதிலேயுமே குறையை நாம் பார்க்க மாட்டோம். ஏன்னா எல்லாம் அவன் கொடுத்தது, அவன் கொடுத்ததுல அந்த குறை இருக்குமா? எப்பேற்பட்ட படைப்பாளி, எவ்வளவு படைச்சு வச்சிருக்க, அப்படிப்பட்ட படைப்பாளியோட ஒருத்தர் ஒண்ணு தரானா அது குறை இருக்குமா? இருக்காது. அவர் அப்படி கொடுக்கிறாருன்னா அவர் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு, அப்படிதான் நம்ம சிந்திப்போம். பகவான் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்கிறாருன்னா அதுக்கு ஏதோ அர்த்தம் இருக்கு, ஒண்ணு இல்லாம எனக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டாரு. ஒரு ராஜா இருந்தார், ரொம்ப காலத்துக்கு அவருக்கு குழந்தையே இல்லை. ஏன்னா ராஜாக்களுக்கு எல்லாம் இந்த குழந்தை பிறக்கிறது, அதுவும் ஆண் குழந்தை பிறக்கிறதுங்கிறது ஒரு கம்பல்ஷன். ஏன்னா அந்த ராஜ்யம் அடுத்தடுத்து போயிட்டு இருக்கணும், அந்த வம்சாவளி போகணும். அவளுக்கு குழந்தைங்கிறது ஏதோ கொஞ்சம் விளையாடுறதுக்கு இல்லை, அவளுக்கு குழந்தை ஆண் குழந்தைனாலே அந்த ராஜ்யத்துக்கு ஓகே, வாரிசு வந்தாச்சு, அவ அப்படிதான் பாப்பா. அப்படி அந்த ராஜாவுக்கு குழந்தைய பிறக்கல, கொஞ்சம் வருஷமா எடுத்து கல்யாணம் ஆகி ரொம்ப பகவான் கிட்ட போய் நொந்துண்டாரு, இப்படி பண்ணிட்டாலே என்ன ஆகுது ஏதாகுதுன்னு சொல்லிட்டு அவருடைய பகவானுடைய அருள் கிடைச்சது, ஒரு புள்ள குழந்தை பிறந்தா. ராஜா ரொம்ப சந்தோஷமா இருந்தா, ஆகா நம்மளுடைய அடுத்த வாரிசு வந்தாச்சு, இனி ராஜ்யத்தை பத்தி நான் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னா. ஆனா என்ன ஆயிடுதுன்னா, அந்த குழந்தை வளர 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 அதனுடைய சேட்டைகள் ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சிருச்சு, அதனுடைய செயல்கள் எல்லாம் ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சிருச்சு. எங்க போனாலும் சண்டை சச்சரவு, மம்ம விலைக்கு வாங்கிட்டு வர்றது. அவன் இன்னும் பெரியவனாக அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய நாட்டினஸ் அதிகமாகி போச்சு. எங்க போனாலும் பிரச்சனை, கம்ப்ளைண்ட். என்ன சொன்னாலும் அடிச்சு பார்த்தாரு, திட்டி பார்த்தாரு, சொல்லி பார்த்தாரு, ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல. ரொம்ப நொந்து போயிட்டார். அவன் ஒரு 10-20 வயசுல ஆன உடனே அவனுடைய அராஜகம் தாங்க முடியல. சில பேர் அந்த ராஜ குடும்பத்தில் பிறந்துட்டாலே அதுவே ஒரு பெரிய அதிகாரம் நினைச்சுட்டு இருக்கிறவளெல்லாம் ஆண்டி படைக்க ஆரம்பிச்சுடுவாங்க. அப்படி படைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நொந்து போயிட்டாரு. இதுக்கு மேல என்ன பண்றது இல்ல, ராஜா கிட்டே அவ முறையிடுறான், இப்படி இருக்கானே உன் பையன், என்ன பண்றது? ஏன்னா அவளுக்கு பையன் எதுக்கும் தைரியம் இல்லை, தாங்க முடியல. ராஜா காட்டுக்கு போயிட்டார், எனக்கு வேண்டாம், ஏன்னா இவனையும் திருத்த முடியல, என்னால இந்த நாட்டிலையும் இருக்க முடியல, எனக்கு இந்த ராஜ்யமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம் சொல்லி அவர் காட்டுக்கு போயிட்டார். காட்டுக்கு போய் கொஞ்ச நாள் ஆக 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 அவருக்கு வேறு சில ஞானங்கள் வர ஆரம்பிச்சது. இயற்கையோடு ஒன்றி வாழ 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 சில உண்மைகள் அவருக்கு புரிய ஆரம்பிச்சது. அவருடைய மனநிலை மாறிடுது. அந்த ராஜ சுகத்தை விட்டுட்டாரு, ராஜாங்கிற நினைப்பை விட்டுட்டாரு, தான் யாருங்கிறத மறந்து போயிட்டார். அவர் ஒரு நிலைக்கு போக ஆரம்பிச்சாரு. அப்படி போக போகத்தான் அவருக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது, பகவானே நான் உங்ககிட்ட குழந்தை வேணும்னு கேட்டேன்னா இதுக்குதான் கேட்டேனா அப்படின்னு. இதுக்காக தான் நான் உங்ககிட்ட குழந்தை வேணும்னு கேட்டேனோ, இல்ல எனக்கு இதுக்காக தான் நீ எனக்கு அப்படிப்பட்ட ஒரு குழந்தைய கொடுத்தியோ? எவ்வளவு பெரிய நல்ல காரியத்தை பண்ணிருக்கேன் நீ. இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை நான் அடைய வேண்டும், அதற்கு ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும். அந்த சூழ்நிலையை உருவாக்குவதற்காக நீ எனக்கு அப்படி ஒரு குழந்தையை கொடுத்திருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு பகவானுக்கு நன்றி சொன்னாராம். அப்போ நாம இதை தான் புரிஞ்சுக்கணும்.
எது நடந்தாலும் அதற்கு பின் ஒரு காரணம் இருக்கிறது, காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அப்படின்றப்போ கர்மயோகத்தில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, செய்யக்கூடிய செயல்கள் சாத்வீக செயலாக இருக்க வேண்டும், பலருக்கும் நலன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். பிறகு எந்த மாதிரி மனநிலை இருக்க வேண்டும் என்றால், எதை நாம் செய்தாலும் அது ஈஸ்வரனுடைய அர்ப்பணம் என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் என்று எது நமக்கு கிடைக்கின்றதோ அவை அனைத்தும் ஈஸ்வரனுடைய பிரசாதமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்மளால முடியும். ஆத்மாவை புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இதை நம்மளால கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும், நம்மளால முடியும். ஏன்னா இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவா, இப்ப நமக்கு நல்லது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் அவன் செயல் சொல்றோமா இல்லையா? ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு, எல்லாம் அவன் செயல். குழந்தைக்கு அமெரிக்கால வேலை கிடைச்சிருச்சு, எல்லாம் அவன் செயல். நல்லது நடக்கிறோம், கெட்டது நடந்தாலும் ஏன் பகவானே என்னை போட்டு பாடாப்படுத்துறேன்னு சொல்றோம். இதை கொஞ்சம் ரீஃபைன் பண்ணிட்டா போதும், இதை கொஞ்சம் ரிஃபைன் பண்ணினா போறோம். அந்த அப்ரோச்சில் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணிக்கும். நல்லது கிடைச்சதுன்னா அவன் செயல் சொல்லி சந்தோஷமா சொல்றதும், மோசமானது நடந்ததுன்னா ஏன்டா என்ன பாடாப்படுத்துறேன்னு அவனை குறை சொல்றதும், ரெண்டுத்தையுமே நம்ம தெய்வத்தை தான் சொல்றோம். புரியுதா? அந்த இடத்துல அந்த பாராட்டுதலும் வேண்டாம், குறை சொல்றதும் வேண்டாம். ஓகே, எது கிடைச்சாலுமே அது உங்களுடைய பிரசாதம் ஏத்துக்கோ. ஏன்னா இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி சாத்விக செயலும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம உறவுகளுக்கு வேண்டதை நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு அப்பா அம்மா இருக்கான்னா, ஒரு அப்பா போய் சம்பாதிச்சுட்டு வர்றாருன்னா, அவர் சம்பாதியம் எப்படி, எந்த நோக்கத்தோட, நானும் நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என் குழந்தைகள் நல்லா இருக்கணும், எங்க அப்பா அம்மா நல்லா இருக்கணும், என் மனைவியோட அப்பா அம்மாக்கள் நல்லா இருக்கணும், அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம இருக்கோம். எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கோ. நம்ம செய்யாததை புதுசா செய்ய வேண்டாம், கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கோங்க, கர்மயோகத்துக்குள்ள பொருந்திடுவோம். புதுசா எதாவது பண்ணணும்னா அதுக்குன்னு கொஞ்சம் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணணும். இப்ப நான் என்ன சொல்றேன், நான் பண்ணிட்டு இருக்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, பண்ணிட்டு இருக்கிறத ஃபைன் டியூன் பண்ணுங்க, போறோம். கர்மயோகத்தை நம்ம வந்துடலாம். அப்போ இன்னொரு நோக்கம் என்னன்னா, ஏன் பகவான் கர்மயோகத்தை பத்தி இன்னும் நிறைய சொல்ல போறார். எதுக்குன்னா, கர்மயோகம் என்பது ஞான யோகத்தை அடைவதற்குண்டான ஒரு முதல் படி. கர்மயோகத்தினுடைய ஒரு முக்கியமான பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மனம் சமநிலை அடையும், ஸ்திதப்பிரஜ்ஞனாக மாறுவார். எந்த நிலையிலும் நான் துவண்டும் போக மாட்டேன், எந்த நிலையிலும் நான் ஆகா ஓஹோன்னு குதிக்க மாட்டேன். ஒரு சமமான மனநிலை வரும், மனம் தூய்மை அடையும். மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் என்னன்னா, போட்டி, பொறாமை, நான் என்கின்ற அகம்பாவம், மற்றவர்களை வீழ்த்த வேண்டும்ங்கிற வெறி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அழுக்குகள், இந்த அழுக்குகள் எல்லாமே போகும். இந்த அழுக்குகள் போய் கர்மயோகத்தால் மனம் சுத்தமாகும். மனம் சுத்தம் அடைந்த பிறகுதான் நம்மளால ஞான யோகத்துக்குள்ள நுழைய முடியும். அப்ப இந்த கர்மயோகம்ங்கிறது ஞான யோகத்திற்கு தகுதி தரக்கூடியது. அப்ப இந்த கர்மயோகத்தை நம்ம செஞ்சோமே, செஞ்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது செய்ய ஆரம்பிங்கோ. அதுலயே பார்த்தோம்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 70% ஆஃப் ரிலீஃப் கிடைச்சிரும். லைஃப் வில் பி ஸ்மூத். ஏன்னா எந்த மனநிலை செய்யறது சாத்விகம், கண்டிப்பா வாழ்த்தக்கூடியவா நிறைய பேர் இருப்பாங்க. ரெண்டாவது, எந்த மனநிலை, எது செய்யறோமோ அது ஈஸ்வர அர்ப்பணம், எதை நான் வாங்கிக்கிறேனோ அது ஈஸ்வர பிரசாதம். இது போருமே நம்ம நிம்மதியா இருக்கிறதுக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? இது அதுல சொல்லிட்டு 54 72 வரைக்கும் இந்த ஸ்லோகத்துல கடைசி எப்படி சொல்றாருன்னா, இந்த கர்ம ஞானத்தினால் ஒரு ஸ்தித பிரஜனாக ஸ்டேபிள் மைண்டை அடைந்தவன் அவனை பத்தி சொல்றார். ஒரு ஸ்தித பிரஜனுடைய ஒரு நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தெளிவான அறிவை பெறுவதற்கு உண்டான ஒரு மனநிலை அடையும். எப்பவுமே அதுதான் சொல்லுவோம், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. மனம் சஞ்சலம் அடைந்தால் தெரிஞ்ச விஷயத்தை கூட நம்மளால செய்ய முடியாது. மனதில் அழுக்கு இருந்துன்னு வச்சுக்கோங்க, ஒரு கண்ணாடி மாதிரிதான். முகம் பார்க்கறதுக்கு கண்ணாடி இருக்கு, ஆனா அது மேல அழுக்கு இருந்ததுன்னா அந்த கண்ணாடிக்கு காமிக்கக்கூடிய தன்மை போகல, கண்ணாடிக்கு பிரதிபிம்பிக்கக்கூடிய தன்மை இருக்கு, ஆனா அழுக்கு படிஞ்சிருக்கு. அந்த அழுக்கை எடுத்துட்டோம்னா பிரதிபிம்பிக்கும், அந்த தன்மை போகவில்லை, அழுக்கு படிஞ்சிருக்கு. அப்ப அந்த அழுக்கு படிஞ்சிருக்கிற வரைக்கும் அந்த தன்மை வெளிப்படாது. அப்போ என்ன சொல்றான்னா, இந்த ஸ்தித பிரஜ்ஞன் ஒரு நிலையான ஒரு மனதை அடைந்தவன் எப்பேற்பட்ட அறிவையும் செய்வதற்குண்டான பயிற்சியை செய்வதற்குண்டான ஒரு நிலையை அடைகின்றான். அவனாலதான் அது முடியும். அவன் எப்பேற்பட்டவன்னா, தன்னுடைய உணர்ச்சிகளை தன் கட்டுப்பாடுக்குள் வைத்திருப்பான். அவனை யாரும் சீண்ட முடியாது. யார் சீண்டினாலும் சீண்டினவா தான் நொந்து போவான். அவன் அப்படியே தான் இருப்பான்.
ரொம்ப நம்ம கொச்சையா சொல்லணும் அப்படின்னா நம்ம சில நேரத்தை சொல்லுவோம், எரும மாடு மேல மழை பெஞ்ச மாதிரி இப்படி நின்று இருக்கியாடான்னு. உண்மை அதுதான். என்ன சொன்னாலும் ஏன்டா இவ்வளவு திட்டேன்னு சொரணியே இல்லையான்னா, திட்டுங்க இன்னும் கொஞ்சம் கூட பரவாயில்லையேன்னு திட்டவாளுக்கு வாய் வலிச்சு நிறுத்திடுவான். அவனுடைய உணர்ச்சிகள் அவனுடைய கட்டுப்பாடுக்குள் இருக்கும். அப்ப என்ன வேணும்னா, எனக்கு எமோஷனல் ஸ்ட்ரென்த் வேணும். என்னுடைய ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் என்னவா இருக்கணும் லைஃப்ல, எமோஷனல் ஸ்ட்ரென்த். எதற்கும் நான் கலங்க மாட்டேன் அப்படின்னா அடுத்தவங்களை துன்புறுத்தணும் இல்லை. கலங்காமல் இருப்பதுங்கிறது வேற. ஐயோ கல் மனசுன்னா அது இல்ல. இந்த இடத்துல கல் மனசு கிடையாது. ஆனால் மனம் பதமாக இருக்கிறது. அது கல்லுன்னு இருக்கமாவும் இல்ல, இலகி போய் தனியா ஓடுற மாதிரியும் கிடையாது. இட் இஸ் இன் a form, it is of both. அந்த எமோஷனல் ஸ்ட்ரென்த் எனக்கு வேணும். அப்போ இது என்ன ஆகும்னா, ஆனா இவனாலதான் பலவிதமான அறிவை பெற முடியும், பலவிதமான அறிவை பெற முடியும். அப்ப இது என்ன சொல்லணும், இந்த சம மனநிலையை அடைவதற்கு நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பகவான் சொல்கின்றார். என்ன செய்ய வேண்டும் என்றால், புலன் கட்டுப்பாடு வேண்டும், மனதை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும், நிதித்தியாசனம் செய்ய வேண்டும். நிதித்தியாசனம் என்று சொன்னால் நாம் அடைந்த அறிவை மீண்டும் மீண்டும் அதை செயலில் கொண்டு நம்முடைய ஒரு வாழ்க்கை முறையாக மாற்ற வேண்டும். எந்த அறிவை அடைந்தோம்? மனக்கட்டுப்பாடு, புலக்கட்டுப்பாடு. இது ரெண்டுமே வேணும். இந்த மனம் புலனை கட்டுப்படுத்துகின்ற பொழுது என்ன ஏற்படும்னா, சுய திருப்தி ஏற்படும். எப்பொழுது நம் புலன்கள் நம் கட்டுப்பாடுகள் இருக்கிறதோ அப்பொழுதுதான் நமக்குள் ஒரு சுய திருப்தி இருக்கும். a self satisfied state of mind அப்பதான் வரும். ஏன்னா இந்த புலன்கள் தான் அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கு. அது கிடைச்சா நல்லா இருக்குமே, இது கிடைச்சா நல்லா இருக்குமே, அது கொஞ்சம் வேணுமே, இது கொஞ்சம் வேணுமே சொல்லி அலப்பாஞ்சிட்டே இருக்கிறது இந்த புலன்கள். இந்த புலன்களுக்கு எவ்வளவு கிடைச்சாலுமே திருப்தி இல்லை. இன்னும் வேணும், இன்னும் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஐம்புலன்களுக்கு தீனி போட்டு மாளவே மாளாது. ஆனால் ஐம்புலன்களை கட்டுப்படுத்திக் கொண்டால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலன் என்னன்னா, சுய திருப்தி, செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் பர்சன். அது ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்டேட். அற்புதமான ஸ்டேட் என்னன்னா செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் ஸ்டேட். எந்த என்னை திருப்திப்படுவதற்கு வேறொன்றை நான் சார்ந்தில்லாமல் என்னையே நான் சார்ந்திருக்கிறேன். இப்ப நாமெல்லாம் சிரிக்கணும்னா ஒரு டிவி சேனல் தேவைப்படுது. அதுல ஜோக் வந்தா தான் நம்ம சிரிக்கிறோம். இல்ல யாராவது ஒருத்தர் ஜோக் சொல்லணும், இல்ல யாராவது ஒருத்தர் வாழைப்பழத்தோல் வழிக்க விடணும், இப்பதான் நமக்கு சிரிப்பு வரும். இல்லைன்னா நமக்கு சிரிப்பு வராது. சந்தோஷம் அடையணும்னா ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். துக்கம்னா அதுக்காக, இதுக்காக எல்லாமே. ஆனால் சுய திருப்தி அடைந்தவன் எப்படி இருப்பான்னா, தன்னையே அனைத்துமாக நினைத்து தன்னோட அவன் திருப்தியாக இருப்பான். அவன்கிட்ட இருக்கும். மனதை கட்டுப்படுத்தவன் எப்படி இருப்பான்னா, சமமான மனம் அடைந்தவன் எப்படி இருப்பான்னா, என்றும் அமைதியாக இருப்பான். என்றும் அமைதியாக இருப்பான். அமைதியா அந்த யோசிச்சு பாருங்களேன். ஒன்னுல ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நாம யோசிச்சாலே அமைதியா இருந்தா எப்படி இருக்கும்னு நினைக்கும் போது மூஞ்சில ஒரு ஸ்மைல் வந்துடும். சும்மா அந்த நினைப்பே போறோம். அப்ப உண்மையிலேயே அமைதியா இருந்தா அவன் எப்படி இருப்பான்னு பாருங்க. அவனை போல அழகானவன் இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது. அழகுங்கிறது மனசுல இருந்து வருது. வெளியில பூசிக்கிற கிரீமோ ஹேர் கட்டிங்கோ கிடையாது. அப்போ இந்த மனம் கட்டுப்பாடு என்ன பண்றதுன்னா, அப்பேற்பட்ட ஒரு மன அமைதியை தந்து அற்புதமான ஒரு நிலையை, எதையும் வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு நிலையை தருகிறது. ரிசீவிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. நிதித்தியாசனம் என்ன பண்ணோம்னா, அந்த நிதித்தியாசனம் செய்ய செய்ய நாம் பல விஷயங்களில் ஒரு என்ன சொல்றது, நம்மளுடைய கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வரும். தட் இஸ், அதாவது என்னால அதை ஃப்ளூயண்டா ஈஸியா செய்ய முடியும், அதனால் செய்ய முடியும். இந்த பலன்களை இல்லையாம் சொல்லி அவர் முடிக்கின்றார் இந்த 2வது அத்தியாயத்தை. சோ இந்த மன அமைதி அடைந்தவன் வாழ்கின்ற காலத்திலும் சரி, அவனுக்கு மரணம் அடைந்த பின்னும் சரி, அவன் எப்படி இருக்கான்னா, he lives like a free bird. ஒரு சுதந்திரமான மனிதனாக வாழக்கூடியவனாக இவன் இருக்கிறான். யார் என்ன, சிதப்பிரஜன் எப்படி இருக்கான்னா வாழ்க்கை, அவன் தான் உண்மையிலேயே ஒரு சுதந்திரமான மனிதன். ஏன்னா மன திருப்தி அடைஞ்சிட்டான். அதுல 50% ஃப்ரீடம் வந்தாச்சு. மனம் அமைதியா இருக்கு, பேலன்ஸ் 50% ஃப்ரீடம் வந்துருது. இஸ் 100% ஃப்ரீ பர்சன். நாமெல்லாம் என்னன்னா, பாக்கி இந்த மனம் புலன்களுக்கு கட்டுப்பாடுக்குள் இருக்கிற, புலனோட கட்டுப்பாடு இருக்கிறவா, மனசோட கட்டுப்பாடு இருக்கிறவா எல்லாருமே தே ஆர் பாண்டட் ஸ்லேவ்ஸ். நாம எல்லாருமே எதுக்கும் ஒரு அடிமையா இருக்கோம். அவள ஸ்லேவா இருக்கா.
ஆனா இந்த மன ஸ்தித பிரக்யன், மன ஒரு சமநிலை அடைந்த எப்படி இருக்கான்னா அவன் தான் உண்மையிலேயே ஃப்ரீ பேர்டு. இவ்வளவையும் சொல்லி 2வது அத்தியாயத்தை மிக அழகாக முடிக்கிறார். ஓகே, ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போலாம். அவ்வளவுக்கும் விஷயம் இருக்கு, அவ்வளவும் தேவைப்படும், அவ்வளவு எக்ஸ்பிளனேஷனும் தேவைப்படும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு. பட் ஸ்டில் நம்ம பார்ப்போம், இந்த ஆத்மாவை பற்றியும் இந்த கர்மயோகத்தை பற்றியும் வேறு வேறு ரூபத்துல பகவான் சொல்லிக்கிட்டே வருவார் இனி வரக்கூடியதுல. அது எல்லாமே நம்ம ஒன்னொன்னா பார்த்துட்டே போவோம் நம்ம. ஸோ இன்னைக்கு இதோட நாம முடிச்சுக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.